வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்னைக்கு வீடியோவில் ஒரே ஒரு அரிசி பேக் மட்டும் யூஸ் பண்ணி வீட்டுக்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் பண்ணலாம். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு அரிசி பேக் வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே வந்து கொஞ்சம் கேப் வந்து நான் விட்டு கட் பண்ணுறேன். ஏன்னா பேக் வந்து கொஞ்சம் மேலே டேமேஜாக இருக்கிறதுனால இந்தளவுக்கு நான் வந்து கேப் விட்டு கட் பண்ணிக்கிறேன். அதுக்கிட்ட ரொம்ப லென்த்தியாக வந்து கட் பண்ணாதீங்க. இப்போ நம்மளோட கட்டப்பை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு கூட நீங்கள் அளவெடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அளவு எதுவும் எடுக்கலை, அப்படியே ஒரு தோராயமாக நான் கட் பண்ணுறேன். உங்களுக்கு நல்ல அளவாக நீங்கள் கட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு பென் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பக்கம் இதே மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி விடுங்க. இதே மாதிரி எத்தனை அரிசி பை இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் இதே மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட பணமும் மிச்சம் பண்ண முடியும். ஸோ அது நம்ம இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும் நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுட்டோம் இல்லையா. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த கட் பண்ண அந்த மேலே பீஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்பக்கமாக வந்து 2 பக்கத்தையும் வந்து மடித்து தனித்தனியாக நம்ம வந்து தச்சு எடுத்துக்கலாம். இப்போது அது தச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இப்போ இதை வந்து தைக்கும்போது நல்லா ஒரு 2 தடவை வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். டபுள் தையலாக வந்து போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து தைச்சோம் இல்லையா, அந்த கேப்புக்குள்ளே வந்து விடுறதுக்காக அந்த கட்டைப்பையில் இருக்கும் பார்த்திங்களா குச்சி. ஸோ அது வந்து 2 பீஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஏதாவது டேமேஜ் ஆன கட்டைப்பையில் அந்த மாதிரி ஏதாவது இப்படி குச்சி இருக்கும் இல்லையா, ஸோ அப்படி இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம அரிசி பேக் வச்சு ரொம்ப அழகாக நம்ம வந்து கட்டைப்பை வந்து ரெடி பண்ணிடலாம். இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காசு கொடுத்து நம்ம கடையில் வந்து கட்டைப்பை வாங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நம்ம அந்த சின்னதாக பாக்ஸ் மாதிரி கட் பண்ணோம்ல, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம எதுக்காக அதை வந்து கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு இதில் நல்லாவே வெயிட் தாங்கும். நார்மலாக நம்ம வந்து யூஸ் பண்ணுற கட்டைப்பையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மளிகை சாமான் வச்சு நம்ம தூக்கிட்டு வரும்போதே பார்த்திங்கன்னா அந்த கைப்பக்கத்தால் அப்படியே அந்த தையெல்லாம் பிரிஞ்சு சில டைமில் அந்த பேக்கே வந்து பிஞ்சு போயிருக்கும். அந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு ஆகாமே இருக்கும். ஸோ இது வந்து வெயிட் எந்த அளவுக்கு தாங்குது அப்படிங்கிறத நான் காட்டுறதுக்காக தான் இந்த பேக்கு ஃபுல்லாகவே நான் வந்து மளிகை சாமான் வந்து போட்டு காட்டுறேன். இது வந்து ரைஸ் பேக் அப்படிங்கிறதுனால இது வந்து ரொம்பவே நல்ல திக்கான ஒரு குவாலிட்டியில் வரும் இல்லையா. ஸோ எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் நல்ல திக்கான குவாலிட்டியில் வர்றதுனால நம்ம அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி கட்டைப்பை வந்து ரெடி பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், இவ்வளோ திங்ஸை வந்து வச்சு நான் உங்களுக்கு தூக்கி காட்டுறேன். ரொம்பவே அழகாக இருந்தது, எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல டிசைனாக நல்ல நல்ல பேக்கெல்லாம் வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி பேக் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி வீடியோ வந்து ரொம்ப சின்ன வீடியோ தான். உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி அரிசி பை இருந்துச்சு அப்படின்னா இதே மாதிரியான கட்டைப்பை நீங்களுமே வந்து ரெடி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கே வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும் ரிசல்ட்டு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே லைக் பண்ணிவிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் வந்து ஷேர் கொடுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.